ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக எம்டி ஆகிற எம்டி சால்னா ரெசிபி தான் பண்ண போகிறோம். சோல்மேட்னா ஹியூமன்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லுவாங்க, ஆனால் பரோட்டாக்கு சோல்மேட்னா இந்த எம்டி சால்னா தான். நான் இன்னைக்கு என்னோட ஃபேவரட் எக் தோசைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 5 to 6 சின்ன வெங்காயம், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், 4 to 5 முந்திரி பருப்பு, ஒரு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு கை ஃபுல்லாக கட் பண்ண தேங்காய், ஒரு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அண்ட் தென் ஒரு பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கை ஃபுல்லாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. அண்ட் தென் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. தக்காளி நல்லா குக் ஆனதும் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க. ஆயில் பிரிஞ்சு வந்ததும் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி சால்னாக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எம்டி சால்னா சுட சுட ரெடி. சேவ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.